வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை கடச்சனேந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 சென்ட்டுங்க. ஒரு 780 சதுரடி உள்கட்டுமானத்தில் இருக்குது. 48 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க, நெகோசபிள்ங்க. கிழக்கு பார்த்த வீடாக அந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீடு வேலைகள்லாம் அப்படியே ஃபினிஷ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். இது லாஸ்ட் எண்டு இந்த பக்கம். அதனால் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 அடி ரோடு இப்படி வருதுங்க. இந்த ரோட்டில் வந்து நம்ம காரை தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இதோட முடியுதுல்ல, அதனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம். பைக்கை வந்து உள்ளே தூக்கி நிப்பாட்டிடலாம். ரேம்பெல்லாம் அழகாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி வருதுங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இது வந்து ஒரு 40-50 சதுரடி இருக்கும். பாருங்கள், இப்படி வருதுங்க. உள்ளே இது ஒரு ஜென்ரல் டாய்லெட்டு உள்ளே வந்தோடனே இப்படி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வருது. இது வந்து போருங்க. இது வந்து போரு இப்படி வருது. இந்த மாதிரி சேஃப்டி கிரில் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து டைலில் கிரிப்பு டைல், கிரிப்பாக இருக்கக்கூடிய டைலுங்க, வழுக்கிற டைலில் கிரிப்பு டைலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சேஃப்டி கிரில்லை திறந்தவொடனே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் தேக்கு மர டோரு அழகாக பாலிஷ் பண்ணி சூப்பராக இருக்குது. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போயிடுவோம். வீடு வந்து இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. சுற்றில் இடம் போட்டு சூப்பராக அருமையாக கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், ஹால் பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான ஹாலு. இது ஒரு 200 சதுரடி அளவுள்ள ஒரு ஹாலுங்க. நல்ல ஸ்பேசியஸ் ஹாலு. இந்த மாதிரி வருது. டிவி ஷோகேஸ்லாம் பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது. மேலே பால் சீலிங்கு, அந்த இதுங்க சேனலில் வந்து சேனல் எல்இடி வருங்க. வழக்கமாக எல்இடி வந்து அந்த பால் சீலிங் மேலே போட்டு அப்படி காட்டுவாங்க. ஆனால் இது சேனல்ஸுங்க. சேனல்ஸில் போட்டு எல்இடி அழகாக அப்படியே கோடு போட்ட மாதிரி அருமையாக இருக்கும். அந்த லைட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த வேலைகள் ஃபுல்லாக நிறைவடையலை. பாருங்கள், இந்த மாதிரி வருது ஹாலு. இது ஓப்பன் கிச்சனாக இருக்குது. கிச்சனில் பூராமே பாருங்கள், இந்த ஒர்க்கு பூரா அருமையாக இருக்குங்க. அந்த கபோர்டு ஒர்க்கு. இது டைனிங் ஹாலுங்க. இந்த மாதிரி டைனிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த டைனிங் டேபிளை இதில் போட்டிருக்காங்க. ஆமாம், இதில் உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு வாஷ் பேஷன் வருங்க. இதில் குழாய் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், குழாய் கனெக்ஷன் இருக்கா. இதில் டியூப் போட்டு இந்த இடத்துல வாஷ் பேஷன் வந்துடும், இதில் குழாய் வந்துடும். அது முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம முன்னாடியே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன். நம்ம மாடுலர் சிம்னி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை எக்ஸாஸ்ட்டே போதும்னு நினச்சிங்கன்னா இந்த பாருங்கள், எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. இல்லை எனக்கு மாடுலர் சிம்னியாக போட்டு கொடுங்க, ரைட் ஓகே போட்டு கொடுத்துருவாங்க. அது நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம், பேசி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்குது. அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. மேலே பாருங்கள், லாஃப்ட் கபோர்டு எல்லாம் அருமையாக இருக்குது. இதில் பாருங்கள், செல்ஃப் கபோர்டு நல்ல பெரிய செல்ஃபாகவே இருக்குது. இந்த இருக்குது இந்த சிங்க் வந்து இங்கே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். அதை வாஷ் பண்ணி அதில் மாட்டிடுவாங்க. புது சிங்க்கு. அந்த கொஞ்சம் அழுக்குலாம் இருக்கும்ல, அங்கே அந்த கம்பெனிலே அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை அழகாக தொடச்சி கிடச்சி நீட்டாக அதில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்படி சைடில் வந்து பார்த்திங்கன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு அந்த கல் வரைக்குமே இடம் இருக்குது. சுற்றுலையுமே இண்டிபெண்டன்ட் வில்லாங்க இந்த வீடு. நம்ம அதனால தான் இங்கிட்ட இவ்வளோ இடம் இருக்குல்ல, கல் வரைக்கும். அதனால் வந்து எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன தோட்டம் போட்டுக்கலாம், ஒரு ரோஸ் செடி வைக்கலாம். அதுக்காக வந்து இப்படி வச்சுருக்காங்க, ஸ்டெப்ஸ் இறக்கி போகிற மாதிரி. இது பாருங்கள், இது ஒரு பெட்ரூமு. இதுவும் 120 சதுரடி வருங்க. மேலே பால் சீலிங் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் எல்லாம் அருமையாக இருக்குது. இதில் பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வந்துடுது.
இது ஒரு பெட்ரூமு. இது 100 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது பாருங்கள். இதில் வந்து அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடுது. பாருங்கள், இந்த மாதிரி வருதுங்க எல்லாமே. மேலே செல்ஃப் கபோர்டு எல்லாமே வருது இந்த பெட்ரூமில். நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது பெட்ரூமு. மாடியிலையும் போய் பார்த்துருவோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது. தண்ணி நல்ல தண்ணிங்க, போர் வாட்ரு. சுற்றுல பூராமே ரெசிடென்சியல் ஏரியாவாக இருக்குது. பாருங்கள். மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.